கடலூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை வெட்டி கொலை செய்து வீட்டிற்குள்ளேயே தீ வைத்து எரித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 பேரை கொன்றது யார்? கொலையாளிகள் சிக்குவார்களா? தாய், மகன், பேரன் என 3 பேர் வீட்டிற்குள் கொலை செய்யப்பட்டு கிடக்கும் காட்சிகள் தான் இவை. கொலையின் பின்னணி என்ன? கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அடுத்த காராமணிக்குப்பம் ராஜாராம் நகரில் வசிப்பவர் கமலேஸ்வரி. 60 வயதான கமலேஸ்வரி மருந்தாளுநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கிறார். கமலேஸ்வரியின் மகன் சுதன்குமார் ஐதராபாத்தில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிகிறார். சுதன்குமாருக்கு திருமணமாகி 8 வயதில் நிஷாந்த் என்ற மகன் இருக்கிறார். திங்களன்று காலையில் கமலேஸ்வரியின் வீட்டிலிருந்து துர்நாற்றத்துடன் கூடிய புகை வந்துள்ளது. இதனை அக்கம்பக்கத்தினர் பார்த்து நெல்லிக்குப்பம் போலீசாருக்கு தகவல் அளிக்க அவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பூட்டப்பட்டிருந்த கதவை உடைத்து உள்ளே சென்றனர். அப்போது போலீசார் கண்ட காட்சி நெஞ்சை பதற வைத்தது. இரத்த வெள்ளத்திலும் எரிந்த நிலையிலும் கமலேஸ்வரி, சுதன்குமார், நிஷாந்த் ஆகியோரின் உடல்கள் வீட்டிற்குள் கிடந்தன. கமலேஸ்வரி, சுதன்குமார், நிஷாந்த் ஆகியோரை வெட்டி கொலை செய்தவர்கள் அவர்கள் உடலில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்திருப்பது தெரிய வந்தது. வீட்டில் உள்ள பொருட்கள் எதுவும் கொள்ளையடிக்கப்படவில்லை என்பதால் ஏதோ குடும்ப தகராறில் கொலை நடந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசார் அவர்களது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்து சம்பவ இடத்திற்கு வரவழைத்து 3 பேரின் உடல்களையும் மீட்டனர். சம்பவ இடத்தில் கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய் கொண்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கொலையா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராமன் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.